எமோஷ்னல் மெச்சூரிட்டினா என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வேணால் நிறைய ChatGPT கூட கேட்டு பார்க்கலாம். எமோஷ்னல் மெச்சூரிட்டினா ஒரு அடல்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம எமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளால் நம்ம எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி நம்மளால் காமாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா சிச்சுவேஷன்ஸுக்கு. வெளியில் இருக்கிறவங்க எப்படினாலும் பிஹேவ் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. பட் வெளியில் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணாலும், இன்க்ளூடிங் சில்ட்ரன் எப்படி பிஹேவ் பண்ணாலும் நம்ம அவங்கக்கிட்ட மெச்சூர்டாக, எமோஷனலி மெச்சூர்டானா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், நம்ம எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண தெரியணும். அந்த இடத்துல இருந்துட்டு நம்ம பயங்கரமாக கத்தி ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணி கிரவுண்டடாக நின்று ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ, நம்மளால் குழந்தை ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது குழந்தைக்கு எப்படி அதை ரெகுலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க முடியும். எதுக்குன்னா இதுக்கு தான் நிறைய இந்த கான்ஃபிடென்ஸ் வரணும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும் குழந்தைக்கு. குழந்தை எந்த சிச்சுவேஷன்னாலும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா குழந்தைக்கு எமோஷ்னல் ரெகுலேஷன் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நம்ம ரெகுலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சு அதை படிக்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கண்ட்ரோலில் இருக்கிறது நம்ம தாட்ஸ், எமோஷன்ஸ் தான். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக எடுக்கணும். நம்ம வெளியில் ஒரு ஸ்டார்ம் இருக்குது, ஸ்டார்ம்னா ஒரு பெரிய சண்டை கத்துறாங்க அப்படின்னா நம்மளும் உள்ளே போய் ஸ்டார்மோட சேர்ந்து கத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேவா? ஏன்னா எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த ரோல் மாடல் அப்படின்னு நம்ம பார்க்குறது நம்ம வீட்டிலே பார்க்கணும். அப்போனா நமக்கு இன்னும் ஈஸியராக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கான்ஷியஸ் பேரண்ட்டாக இருந்து உங்கள் குழந்தைக்கு எமோஷ்னல் ரெகுலேஷன்னா என்ன, கான்ஃபிடென்ஸ்னா என்ன, எப்படி பேசணும், ஒரு சிச்சுவேஷன் தப்பு பண்ணிட்டா எப்படி சாரி கேட்குறது, இதெல்லாம் தான் நான் வேல்யூஸு. ஸோ குழந்தைகிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த மாதிரி குழந்தை மற்றவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. பட் இதெல்லாமே அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன் வரணும். அதுக்கு நம்ம நிறைய ஃபியர்ஸை ஹீல் பண்ணணும். ஸோ இது ஒரு வாஸ்டான டாபிக். நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா நீங்கள் DM பண்ணலாம். தேங்க்யூ.